வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு பிளாக் ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து பிளாக் ஃப்ரைடேனா வந்து நமக்கு நிறைய டீல், டோர் பஸ்டர் எல்லாம் இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல கம்மி ப்ரைஸ்க்கு நமக்கு வந்து கிடைக்கும். அதான் நாங்கள் வந்து இன்னைக்கு காலையிலேயே ஃபர்ஸ்ட் கடைக்கு வந்து போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். இப்போ வந்து 4:45 ஆகுது. அதனால ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து மெஷினில் தான் காஃபி போட போகிறோம். இதுலவே வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து நமக்கு என்ன காஃபி வேணுமோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து போட்டுரும். ஃபஸ்ட்டு வந்து பாலை நல்லா சூடு பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த டம்ளரில் கொடுத்துரும். அதுக்கப்புறமா காஃபி கொட்டையை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதை டிகாக்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதோட அந்த நம்ம செலக்ட் பண்ணுற காஃபியை பொறுத்து அதை வந்து அதுவே அளந்து கொடுத்துரும் நமக்கு. இன்னைக்கு வந்து 9 டிகிரி தான் இருக்குது வெளியே. அதனால காலையில் வந்து சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். குட்டீஸ் எல்லாரையும் அவங்கவுங்க அப்பாஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நாங்கள் மட்டும் போனோம். ஏன்னா எப்படியும் காலையில் அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு இப்படியும் தேட போகிறது கிடையாது. ஷாப்பிங்னாலே நமக்கு வந்து குஷியாயிரும். அதுலேயும் விடிய காலையில் லேசாக அந்த குளிர் காத்தோட ஷாப்பிங் போகிற வாய்ப்பு வந்து நமக்கு ரொம்ப கிடைக்காது, எப்போதும் கிடைக்காது. ஏதாவது 1-2 வாட்டி தான் நமக்கு அமையும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நல்லா இருக்குது. அப்படியே காலையில் 5 மணிக்கு வந்து நல்லா இருட்டா, நல்லா கொஞ்சம் குளிராக நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் நிறைய கடைகள் இருக்கும். ஆனால் ஜேசி பென்னி நம்ம போகிற கடை மட்டும் தான் ஃபஸ்ட்டு 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் வந்து 5 மணிக்கு வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கியூ அப்படியே நிற்கிறாங்க பாருங்கள். இதில் பின்னாடி நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். குட் மார்னிங். அப்படியே வாசல்லே வந்து எல்லாருக்கும் ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி. நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது உள்ள வந்து ஏதாவது ஒரு டீல் இருக்கும். $10, $100, $500 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். நம்மளோட லக்கை இப்போ செக் பண்ணி பார்ப்போம். 18 above தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பின்னாடி வந்து நமக்கு இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இது பின்னாடி சூப்பர். 100 of 100. சூப்பர். ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து வரப்போ கண்டிஷன் போட்டோம். எல்லாரையும் கால்குலேட் பண்ணி பாதியா டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. 10 of 10. எனக்கு எல்லா வருஷமும் இதுதான் கிடைக்கும். இனி அடுத்து இன்னொருத்தங்க வர வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பின்னாடி 10 இது வந்து இன்னைக்கே வாங்கணும்னு போட்டிருக்காங்க. போன வாட்டி எப்படி கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு கொடுத்தாங்க. 5 days வேலிட்னு கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இது வந்து நம்ம இன்னைக்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம $11 பொருள் எடுத்தோம் அப்படின்னா $1 நம்ம பே பண்ணால் போதும். இவங்க வந்து $101 பொருள் வாங்கினாங்க அப்படின்னா $1 பே பண்ணால் போதும். $100 வந்து ஃப்ரீ. கடை என்ன விலைன்னு கேட்கலான் இருக்கோம். நாங்கள் 110 வேறு இருக்குது. கடையை வாங்கிட்டு போகிறோம். 130 வச்சு நாங்கள் இந்த கடையை வாங்குறோம். தேங்க்யூ. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரு ஸ்னோ க்ளோப் கொடுத்தாங்க. அந்த சின்னதாக இதுதான் கொடுத்தாங்க. அதை நம்ம சும்மா வீட்டில் வச்சுக்கலாம். எல்லா வருஷமும் நாங்கள் வந்து இந்த கடைக்கு வருவோம். இவங்க வந்து காலையிலையும் கொடுப்பாங்க, மத்தியானம் கொடுப்பாங்க, சாயங்காலம் கொடுப்பாங்க. 4 times கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லைனில் நின்னோம் அப்படின்னா, இந்த மாதிரி லைனில் நின்னோம் அப்படின்னா ஒரு தடவை கூப்பான் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் 2 தடவைலாம், ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாங்கிட்டு பின்னாடி லைனில் நின்றுட்டு மறுபடியெல்லாம் வாங்கியிருக்கோம். போன வருஷம் வந்து எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. அதனால பிளாக் ஃப்ரைடே அவங்க பார்த்தது இல்லைன்ட்டு நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா நான் எல்லாரும் வந்தோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது எல்லாருக்கும் $10 தான் கிடச்சிது. ஒரு $40 கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எதாவது பொருள் வாங்கிக்கலாம். $40 வந்து நமக்கு ஃப்ரீயாக வரும். அப்படியே ஒரு செக்ஷன்லேயும் வந்து ஆஃபர் எவ்வளோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து 60% ஆஃபில் இருக்குது. பிளாக் ஃப்ரைடே டீல் அப்படின்ட்டு. இப்போ வந்து கிறிஸ்மஸ் வர போகிறதுனால ஃபுல்லாக கடை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு, கோல்டன், அப்புறமா எல்லோ அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ்னால் அவங்க வந்து ரெட் அதில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நானும் இந்த வருஷம் ஒரு ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ரெட் வித் பிளாக் எடுத்துட்டேன். இங்கே ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ் தான் இருக்கும். பின்னாடி வந்து கொஞ்சம் டாய்ஸ், அப்புறமா வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஜுவல்லரியும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி. இதுவும் வந்து 60% ஆஃபில் வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து சிலதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ்க்காக வச்சுருக்காங்க. கம்மல் எல்லாம் இங்கே வந்து அப்படி தான் 1 மாதமாக கொண்டாடுவாங்க. அப்படியே விதவிதமாக கம்மல், ஜுவல்லரி எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க. இது வந்து அந்த குல்லாலே வந்து பாம்லாம் வச்சு கம்மல், ஹேங்கிங், தொப்பி, ஹேங்கிங் மாதிரி. ஸோ 75க்கு போட்டிருக்கிறதுலாம் நமக்கு வந்து $13க்கு கொடுக்குறாங்க. அப்படியே இந்த சைட்லலாம் வந்து டோர் பஸ்டர் அப்படின்ட்டு நல்லா கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த கடையில் எப்போ வந்தாலும் ஆஃபரு, டீல் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து அந்த கூப்பான் கிடச்சிருக்குல்ல, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லாபமாக இருக்கும். இல்லைனாலுமே வந்து இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் எப்போவுமே அந்த டீல்லாம் இருக்கும். ஒரு செஃப் பொம்மை இருக்குது.
அப்படியே குக்கி எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்மஸ் திங்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் அட் 1.99. அவ்வளோதான், ஷாப்பிங் முடிச்சாச்சு. நம்ம அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியது தான். கொஞ்சம் லைன் வந்து இன்றைக்கி பெருசாக இருக்குது. அபிக்கு வந்து $236 பில் வந்துச்சு. ஆனால் அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்புறமா அந்த $100 கூப்பான் எல்லாம் போட்டு அவங்க வந்து $8 தான் பே பண்ணாங்க அந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த கூப்பான் கிடச்சிதுன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒரே ஒரு இது மட்டும் வாங்கியிருக்கேன், ஒரு டாப்ஸ் மட்டும் வாங்கினேன், ஸ்வெட்டர் மாதிரி பட்டது. இப்போ கொஞ்சம் குளிருதா, அதனால வந்து இந்த வெதருக்கு நல்லாயிருக்கும், நல்லா கோசியாக இருக்குது. அப்படியே ஜேசி பெனி முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் பெஸ்ட் பை இருந்தது, இங்கே வந்தோம். இங்கே வந்து மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இது வந்து எல்ஜி 77 இன்ச் டிவி. இது வந்து 2299 வந்து இப்போ 1899, கிட்டத்தட்ட $400 வந்து சேவிங்ஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து அந்த ரிங், அந்த ஸ்மார்ட் ரிங். இது வந்து ஹார்ட் ரேட் அப்புறமா வந்து நம்மளோட ஸ்லீப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணும். கிட்டத்தட்ட அந்த ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான். அதுலேயும் வந்து கொஞ்சம் நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா நிறைய எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுலேயும் வந்து நல்ல ஆஃபர்லாம் இருந்தது. இது வந்து நம்ம ஒரு டிவிஎஸ் 50 மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு ஹெட்லைட்லாம் வச்சுட்டு சின்னதாக ஒரு பேஸ்கெட்டும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு $210 வந்து கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து அந்த சின்ன பிள்ளைங்களோட ஸ்கூட்டர் இருக்கும்ல, அதில் வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இது வந்து மேலே இருக்கிறது வந்து ஃபோல்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் போல். இதுலேயும் வந்து ஒரு $292 கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்மார்ட் கிளாஸாம் ரேபனில். இதில் வந்து இது வந்து ரெக்கார்டிங்காக இருக்குமோ தெரியல, நானும் இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து கேமரா கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு குட்டி கேமரா இருக்குது. இது வந்து பவர் பட்டன் வேறு இருக்குது இங்கே பாருங்க, இந்த மாதிரி கண்ணு தெரியாது. இந்த இதோட ப்ரைஸ் வந்து $239, $59 ஆஃபாம். அப்போ நம்ம வந்து இதை போட்டுட்டு யார்கிட்டயா பேசினா நம்ம பார்க்குறத அவங்க பார்த்துக்கலாம் போல். அப்படி நம்ம ஜாலியாக போயிட்டே பேசும்போது அதை அவங்களும் பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம ஏதாவது வெளியூர் டூர்லாம் போனோம் அப்படின்னா, ஆமாம் ஷாப்பிங்லாம் பண்ணணும், இது இந்த பொருள் வேணுமான்னு ஒன்றுனா எடுத்து காமிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே நம்ம பார்க்குறத அவங்களும் பார்த்துக்கிறாங்க. இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 65 இன்ச் டிவி $2000 வந்து $799 போட்டிருக்காங்க. ஏதோ இந்த இது மாதிரி இருக்குல்ல, பிக்சர் ஃப்ரேம் மாதிரி இருக்குல்ல, ஒயிட் போர்டு. கரெக்டு, ஒயிட் போர்டு மாதிரி இருக்கு. அப்படியே அந்த கடையை முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் வால்மார்ட் இருக்குது, இங்கே வந்தோம். இங்கேயும் வந்து எல்லாமே நிறைய டீல்லாம் இருக்கும் நமக்கு. உள்ளவே வந்து மெக்டி இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு அதில் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோம். நாங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஷாப்பிங் போகிறதுக்காக கிளம்புனதுனால ஒரே பசி, அதனால் லேசாக சின்னதாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வால்மார்ட் சுற்றி பார்க்க போகிறோம். அதனால் சின்னதாக கொஞ்சம் மட்டும் வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு மறுபடியும் வீட்டில் போய் சாப்பிடணும் நம்ம, அதனால. ஓகே, ஹேஷ் ப்ரௌன் நம்ம மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம். இது பேன் கேக் நம்ம மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம். வால்மார்ட்டில் வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும், காய்கறியிலேருந்து ட்ரெஸ்ஸு, ஷூ, கண்டெய்னர், பிளாஸ்டிக் பாக்ஸஸ், அது மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே. நல்லா இருக்குல்ல, அங்கங்கே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. மோஸ்ட்லி ஓரளவுக்கு ப்ரைஸ்லாம் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். அதில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி டோர் பஸ்டர் அப்புறமா வந்து சேலுன்ட்டு அங்கங்கே வச்சுருக்காங்க. இது மாதிரி நம்ம வந்து தேடி எடுத்துக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ. ஃபஸ்ட்டே வந்து நமக்கு ஆடெல்லாம் கொடுத்துருவாங்க, எந்தெந்த கடையில் என்னென்ன பொருள் சேலில் இருக்குது, எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபஸ்ட்டே வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஆடெல்லாம் வந்துடும். அதில் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்தந்த கடைக்கு போய் வாங்கினா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம உண்மையிலே காசு சேவ் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து என்ன வாங்குகிறோன்னே ஐடியா இல்லாமல் சும்மா வந்தோம் அப்படின்னா நிறைய வந்து நம்ம தேவையில்லாத பொருள் தான் வாங்குவோம். அதை வந்து பார்த்து வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸி. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரெல்லாம் இருக்கும்ல, எலக்ட்ரிக் காரு, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கம்மி ப்ரைஸில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா கிறிஸ்மஸ் டைம் வந்து நிறைய பேர் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம வந்து நம்மளோட பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுட்டு வரணும், இது நல்லாயிருக்கு, என்ன டீல் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அதேமாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயும் போட்டிருக்காங்க. இது வந்து 7.5 அடி கிறிஸ்மஸ் ட்ரீ. இதில் வந்து லைட்லாம் அதுலேயே இருக்குது. இது வந்து நல்ல டீல் மாதிரி தான் இருக்குது.
ஆனால் கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட நல்ல டீலை நம்ம பிடிக்கலாம். இப்போல்லாம் அவ்வளோ கூட்டம் இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து இப்போ தானே ரொம்ப ரீசெண்ட் டேஸாக தானே நிறைய ஆன்லைன்லாம் வந்துடுச்சு. முன்னாடியெல்லாம் ஆன்லைன் இல்லாதப்போலாம் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும். வெளியே வந்து சேரெல்லாம் போட்டு நாள் நைட்டேலாம் உட்காந்துருப்பாங்க. அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் திங்ஸும் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு தான் அதெல்லாம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு தள்ளு முள்ளோட சூப்பராக இருக்கும். ஐ மீன் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் இல்லை. இவர் தான் நம்மளோட கேமராமேன் அண்ட் டைரக்டர். அப்படி சொன்னால் தான் நான் வீடியோ எடுப்பேன் அப்படி சொல்லிட்டு என்னை மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சூப்பராக ஷாப்பிங்லாம் முடிச்சிருச்சு. காலையில் 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். மணி வந்து இப்போ 10:15 கிட்ட ஆகுது. இனி அடுத்தது ஒரு ரவுண்டு போகலாம் நினச்சிருக்கோம். அது எப்படி நடக்கும் தெரியல. மறுபடியும் ஜேசி பண்ணிக்கு போனோன்னா 5 மணிக்கு போனோன்னா இதே மாதிரி லைனில் நின்று கூப்பான் வாங்கிக்கலாம். ஒரு வேளை கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். போன வருஷம் வந்து எங்கள் பின்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து $500 கிடச்சிது. அவங்க தமிழ் தான். $500 கிடச்சிது. அப்படின்னா மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய்.